VGH, VGL, இது வந்து AVDD, ஒன் 1.8, 3.3. ஒரு மனுஷன் வந்து இது டெக்னீஷியன் செட்டு இன்னொரு டெக்னீஷியன் கையில் போயிட்டு வந்திருக்கு. என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லா வேலையும் பார்த்துருக்கார் தலைவர். செட்டு மட்டும் அவர் கையில் ரிப்பீட் ஆகிட்டுச்சுன்னா அவர் என்ன பண்ணியிருப்பாருன்றது எனக்கும் தெரில. நான் 2 மணி நேரமாக உட்காந்து இதை ஒவ்வொன்றா தேடி கண்டுபிடிச்சி ரெடி பண்ணுறதுக்கு உயிர் போய் உயிர் வர கதையாகுது. இந்த ஐசியை ஷார்ட் பண்ணியிருக்காரு, ஆனால் பர்ன் ஆகலை, எங்கேயுமே எதுவுமே ஆகலை. ஷார்ட் பண்ணியிருக்காரு. டீகான்லேருந்து இந்த டீகானில் இருந்து சாம்சங் டீகானு இதிலேருந்து எடுத்து போட்டிருக்கேன். எல்விடிஎஸ் அந்த எல்விடிஎஸ் ஜாக்கை வந்து உள்ளுக்குள்ளவே வந்து குத்தி ஷார்ட் பண்ணிட்டுக்கிறாரு. 12 வோல்ட் ஷார்ட் ஆகிற அளவுக்கு. நான் வந்து இந்த இடத்துல என்னடா அங்கெல்லாம் கரெக்டாக வந்து ஷார்ட் ரிமூவ் ஆகிடுச்சு, இங்கே மட்டும் ஏன் ஷார்ட்டு காமிச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ட்ராக்கை கட் பண்ணிட்டேன். ஒரு சந்தேகத்துக்கு ட்ராக்கை கட் பண்ணிட்டா ஷார்ட்டு இங்கே இல்லை. சரி, இதில் ஏதோ பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு லென்ஸை வச்சு தேடி பார்த்தா நைஃப் வச்சு பண்ணாரா இல்லை ஏதாவது ஊசி வச்சு பண்ணாரான்னு தெரில. மேலே இருக்கிற இப்போ 2 கீழே இருக்கிற 2 ட்ராக்கையும் ஷார்ட் பண்ணிட்டாரு. ஏன் இவ்வளோ நல்ல வேலையெல்லாம் பார்க்குறாங்கன்றது தான் எனக்கு தெரில. அதுக்கப்புறமா பார்த்தேன், சரின்னு சொல்லிட்டு எல்விடிஎஸ் அந்த சாக்கெட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தா செக் பண்ணால் பக்காவாக இருக்குது. இந்த பிஎஃப்லாம் வந்து நான் தான் எடுத்தேன். எடுக்கும்போது இந்த டிவியோடு இருக்கும்போது எடுத்ததுனால வந்து கொஞ்சம் உடஞ்சிருச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு. சரி, ஓகே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன். என்னென்னலாம் வேலை பார்க்குறாங்க, ஏன் அந்த மாதிரி வேலை பார்க்குறாங்கன்றது தான் தெரிய மாட்டேங்குது. பேனல் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. டிவியில் ஏற்றி பார்த்துடலாம். நன்றி.